இந்த விக்கல்ஸ் இத்தனை நாளாக இந்த வீட்டுக்குள்ளே ரொம்ப நல்ல பையன் மாதிரி ரொம்ப அப்படியே இருந்து அமுல் பேபி மாதிரி நடந்துக்கிட்டு இருந்தார். அமுல் பேபி மாதிரி இருந்த விக்கல்ஸை வந்து பலரும் ஏமாத்துனாங்க. அவர் ஏமாத்துனாங்கன்றத அவர் ஏமாந்துட்டார். நிறைய இடங்களில் சேஃப் கேம் ஆடுறாரு. அவர் வந்து உண்மையான கருத்துக்களை சொல்ல மறுக்கிறாரு. விஜய் சேதுபதியே சொன்னார். விஜய் சேதுபதியே சொல்லியிருந்தார், பேச மாட்டுறாரு, கருத்துக்களை வைக்க மாட்டுறாரு. இதைத்தான் அவர் மேலே குற்றச்சாட்டாக வச்சுருந்தாங்க. ரொம்ப கன்னிங் கேம் ஆடுறாருப்பா, ரொம்ப அழுகுறாரு, அசிங்கமாக இருக்குது, ஜோக் எதனா சொன்னால் பாடி ஷேமிங் நிறுறாரு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவர் பண்ணுறாரு. கேம்குள்ளே இல்லை, ரொம்ப சைலண்ட்டாக இருக்காப்புல, ஷேடோ கேம் ஆடுறாரு. இப்படி நிறைய குற்றச்சாட்டுகளை வெளியில் இருக்கக்கூடிய நம்மளும் வச்சோம், வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கண்டஸ்டன்ஸை வச்சாங்க. பயாஸ்டாக இருக்கார், ஒருதலை பட்சமாக இருக்கார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க. ஹோஸ்டே வந்து நீங்கள் ஒரு மாதிரி வந்து இருக்கீங்க விக்ரம், அது நல்லா இல்லை, சேஃப் கேம் ஆடுறீங்க அப்படின்னு ஹோஸ்ட்டுமே சொல்லியிருந்தார். பிக் பாஸுமே சொல்லியிருந்தார். ஏன்னா ஒரு விஷயத்த வந்து சொல்ல போகும்போது மழுப்புறது, குழப்புறது, இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் அவர் பண்ணார். அதுக்கப்புறமா இந்த ஹோட்டல் டாஸ்கில், சீக்ரெட் டாஸ்கில் அவர் ஏமாந்தது, அவர் அழுதது, திவாகருக்காக தன்னோட பதவியை விட்டு கொடுத்தது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ச்சியாக வந்து அவர் என்ன ஆக்கிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் உள்ளே இருக்கக்கூடிய அந்த டார்க் சைடை வெளியில் கொண்டு வந்துடுச்சு. இதுதான் ஒரிஜினல் விக்ரம். இத்தனை நாள் வந்து அவர் ஒரு மாதிரி நல்ல புள்ள மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தா. அப்படி இப்போ ஒரிஜினல் விக்ரம் வெளியில் வந்துட்டார். வெளியில் வந்த ஒரிஜினல் விக்ரம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீசையெல்லாம் வலிச்சுட்டு வேற ஒரு அவதாரம் எடுக்கிறேன்ற பேரில் டோட்டலாக எல்லாரையும் மாக் பண்ணுறது, அப்புறம் இவருமே ஒரு மாதிரி பாடி ஷேமிங் எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்காரு. மாக்கிங் பண்ணுறாரு, ட்ரிகர் பண்ணுறாரு, ஒரு மாதிரி இன்சல்ட் பண்ணுற மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே அவர் வந்து தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்கார். ஓகேவா? முதல்ல பார்வதி கிட்ட அது நடந்துச்சு. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா, பார்வதி பேசும்பொழுது ஒரு மாதிரி, ஐயோ நான் இப்படித்தான், நான் நல்லவன்னு சொல்லவே இல்லையே, ஆஹா பார்வதி ஹா ஹா அப்படின்லாம் வந்து அது வேற மாதிரி இருக்குது அப்படின்லாம் அவர் வந்து அது வந்து ஒரு ஹீரோயிசம் நினச்சி அவர் பண்ணிகிட்டு இருந்தா. அப்படி ஸோ இப்படி தொடர்ச்சியாக விக்கல்ஸ் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கார். இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டுக்குள்ளே இப்போ ஒரு ப்ரஷ் பிரச்சனை போய்கிட்டு இருக்கா. இந்த ப்ரஷ் பிரச்சனையில் இன்வால்வ் ஆகிருக்கிறது யார்? ஒன்று திவ்யா, இன்னொன்று சாண்ட்ரா. அண்ட் பிரஜன் வந்து சப்போர்ட்டுக்கு வராரு. அமித் எதுலையுமே கலந்துக்கல. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சபரியை வந்து ஜெயிக்க விடாமல் பண்ணிட்டாங்க. இந்த வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ்லாம் சேர்ந்து பிளான் பண்ணி சபரியை ஜெயிக்க விடாமல் பண்ணிட்டாங்க இந்த கேப்டன்சி டாஸ்கில். டேய் நான் என்ன கேட்குறேன், கேப்டன் போட்டியில் நடந்தது கலந்துக்கிட்ட 4 பேருமே ஹோல்ட் ஹவுஸ்மேட்ஸ் தான். அதில் சுபிக்ஷா, எஃப்ஜே, கானா வினோத், சபரி இந்த 3 பேருமே, இந்த 4 பேருமே வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் க்ளோஸா அப்படின்னு கேட்டால் கிடையாது. எல்லாருக்குள்ளேயும் பிரச்சனை வந்துட்டு இருந்துச்சு. எல்லாமே அப்படி தான் இருந்துச்சு. சபரி ஏற்கனவே ஒரு வாரம் வந்து தலைவராக இருந்துட்டார். தலைவராக இருந்த சபரி வந்து அவருடைய வேலைகளை சரியாக செய்யலை அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இவங்களுக்கு இருக்குது. டீமாக தான் விளையாடுறாங்க. இப்போது இவங்க அந்த டீமை உடைக்கணுன்றதுக்காக ஒரு டீம் ஃபார்ம் ஆச்சு. இப்போ இவங்க டீமாக ஒரு விஷயத்த பண்ணுறாங்கன்றதுனால மறுபடியும் பழைய டீம், உடஞ்ச டீம் மறுபடியும் ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ எல்லாரும் ஓர் அணியில் இணைஞ்சிட்டாங்க. ரம்யா, கெமி, விக்கல்ஸு, சபரி, இவங்க அவங்க பேர் வந்து கனி, இவங்க எல்லாம் சுபிக்ஷா, இவங்க எல்லாம் ஒன்றா வந்து சேர்றாங்க இப்போ. ஓகேவா? அங்கே வந்து ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு. திவ்யாவும் சாண்ட்ராவும் தான் ஒரு மேட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு பஞ்சாயத்து அங்கே போய்கிட்டு இருக்கு. அப்போது சபரி வந்து என்ன சொல்கிறாருன்னா, அந்த வீட்டுக்குள்ளே இது மட்டும் நடக்கலை, ரொம்ப நாளாக சில விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. ரொம்ப நாளாக என்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் வந்து கெமி அவர்களுடைய வாட்டர் பாட்டில் காணா போச்சான். காணா போய் 2 நாள் கழித்து மறுபடியும் அதே இடத்துல இருந்துச்சான். அது காணா போச்சா இல்லை கெமி சரியாக பார்க்கலையா அப்படிங்கிறது இங்கே தெரில. அதுக்கப்புறமா ரீசெண்டாக அவங்களுடைய லிப்ஸ்டிக்கா லிப் கிளாஸான்னு தெரியல, அது காணா போச்சாமா. அது எங்கே இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வச்சிருக்க ஒரு பேஸ்கெட்டில் கிடந்திருக்கு. ஓகேவா? இதை வந்து சபரி பேசும் பொழுது கெமி சொல்லியிருக்காங்க, இது இப்போ இல்லை, ரொம்ப நாளாக நடக்குது, எனக்குமே இந்த மாதிரி நடந்திருக்குன்றத சொல்லியிருக்காங்க போல இருக்கு. உடனே சபரி வெளியில் வந்து திவ்யா கிட்டையும் சாண்ட்ரா கிட்டையும் கெமியோடைய இது கூட காணா போச்சான், லிப் கிளாஸ் கூட காணா போச்சான், கடைசியில் பார்த்தா அது குப்பை தொட்டியில் இருந்துச்சான் அப்படின்னு சொன்னார். அந்த இடத்துல சுபிக்ஷா இருந்தாங்க. சுபிக்ஷாவுக்கு இந்த நியூஸ் தெரியும். ஏன்னா அவங்க தான் ஹவுஸ் கிளீனிங்கில் இருந்திருக்கிறாங்க. சுபிக்ஷா கிட்ட தான் கெமி வந்து சொல்லியிருக்காங்க. சுபிக்ஷா இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குப்பை தொட்டிலலாம் இல்லை, அவங்க பயன்படுத்துகிற பேஸ்கெட்டில் இருந்துச்சு, அங்கேயே தான் இருந்துச்சு, அவங்க தான் பார்க்கல
அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க சொன்னது பேஸ்கெட்டு, இங்கே இவர் வந்து மாற்றி குப்பை தொட்டின்னு சொல்லியிருக்காரு. பேஸ்கெட்டுக்கும் டஸ்ட்பினுக்கும் சபரிக்கு வித்தியாசம் தெரியலையாமா. பேஸ்கெட்டுன்னு சொன்ன உடனே நான் குப்பை தொட்டின்னு நினச்சிட்டேன்னா அவங்க ஒரு ஃபிலிம் ஓட்டுறாரு. அந்த ஃபிலிமை நம்புறதுக்குன்னு ஒரு ஆள் இருக்காங்க, கூட்டமே இருக்காங்க. ஓகேவா? இது வந்து கெமி வந்து என்ன பண்ணுறாங்க, நான் அப்படிலாம் சொல்லவே இல்லையே, நான் எப்போ அப்படி சொன்னேன்னு சொல்லிட்டு சபரிக்கிட்ட போய் கேட்க போகிறாங்க. சபரிக்கிட்ட கேட்க போன உடனே சபரி சொல்கிறாரு, நான் இந்த மாதிரி நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. கேட்டுட்டு பேசிகிட்டு இருக்கும்போது விக்கல்ஸ் அங்கே சம்மந்தமே இல்லாமல் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திவ்யா வந்து உங்ககிட்ட என்ன சொன்னாங்க கெமி, அதாவது திவ்யா என்ன சொல்லியிருக்காங்க, அந்த ராஜாங்கம் டாஸ்கில் இது வந்து எனக்கு கொடுக்கப்பட்ட சீக்ரெட் டாஸ்க்கு அப்படின்னு கெமி கிட்ட சொன்னதாக கெமி சொல்கிறாங்க. இது சீக்ரெட் டாஸ்க்கு கிடையாது, இது வந்து கேரக்டரு, இந்த கேரக்டர் அப்படி தான், இது வந்து ஓப்பனாகவே வந்து லெட்டர்லேயே வந்துச்சே, உங்ககிட்ட அவங்க சீக்ரெட் டாஸ்க்குன்னு சொல்லி உன்னை ஏமாற்றிருக்காங்க அப்படின்னு விக்கல்ஸ் வந்து கெமியை உசுப்பேத்தி விட, அப்போ தான் பஞ்சாயத்தெல்லாம் ஓஞ்சி சாப்பிட உட்காந்துருக்காங்க 3 பேர், சாண்ட்ரா, திவ்யா, அதுக்கப்புறம் பிரஜன் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நேராக கெமி வந்தாங்க உள்ள வந்து திவ்யா கிட்டே கேட்குறாங்க. அப்போ திவ்யா என்ன சொல்கிறாங்கன்னா, சாப்பிட்டுட்ருக்கேன், சாப்பிட்டுட்டு பேசுவோம் அப்படின்றாங்க. இல்லை இது மட்டும் எனக்கு கொஞ்சம் சொல்லிடுங்க, நான் உங்ககிட்ட இது மட்டும் நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னோடனே, நான் சீக்ரெட் டாஸ்க்குன்னு சொல்லலை, நம்ம இதை வந்து சீக்ரெட்டாக பண்ணணும்னு தான் சொன்னேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்க என்ன கெமி கிட்ட சொன்னாங்கன்றது நம்மளும் பார்க்கல. இது வந்து ஒரு மேட்ரே கிடையாது, இது ஒரு மேட்ரே கிடையாது. ஏன்னா கெமிக்கு வந்து அந்த அறிவு எங்கே போச்சுன்னு தான் நான் கேட்பேன். இது ஓப்பனாக புக்லேயே படித்த ஒரு விஷயந்தான். இது திவ்யாவுடைய ஒரு ரோலு, இந்த ரோலில் இந்தந்த கேரக்டர்ஸ் இருக்குது. இப்போ 2 நாட்டு தளபதி இருக்காங்க, அவங்க 2 பேரும் லவ் பண்ணணும், திவ்யாவுக்கு வந்து உள்நாட்டுக்குள்ளேயே கழகத்தை உருவாக்கணும், அதன் மூலமாக அது அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆகும் அப்படின்ற ஒரு கேரக்டர். அவங்க வந்து உங்ககிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க அப்படின்னா, இத்தனைக்கும் அந்த ஹெல்ப்பை வந்து கெமி செய்யக்கூட இல்லை, திவ்யா கிட்ட ஹெல்ப்பை செய்யக்கூட இல்லை. சீக்ரெட் டாஸ்க்குன்னு இப்போ அவங்க சொன்னதுலேயும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சான். எப்படி நீங்கள் என்கிட்ட போய் சொன்னீங்க? இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? ஓப்பனாக புக்கில் படித்த ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கலை, அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அப்பயாச்சும் நீங்கள் கேட்டிருக்கலாம், இது சீக்ரெட் டாஸ்க்கா இல்லை உங்களோட கேரக்டரா நீங்கள் கேட்டிருக்கலாம். அவங்க சொன்ன உடனே நீங்கள் நம்பிட்டீங்க அப்படின்னா மிஸ்டேக் வந்து அவங்கள்தா இல்லை உங்கள்தா? இந்த கேள்வி வருமா வராதா? இதை வந்து திவ்யா கிட்ட கேட்க வராங்க. திவ்யா வந்து ஏற்கனவே இருந்த காண்டெல்லாம் சேர்த்து வச்சு அங்கே கத்த ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பொறுமையாக பேசியிருக்கலாம், ஆனால் அவங்க பொறுமையாக பேசலை, கத்த ஆரம்பிக்கிறாங்க. கத்த ஆரம்பித்த உடனே கெமி வந்து மறுபடியும் வெளியில் போயிட்டு அவன் வந்து இந்த மாதிரி பேசலை, இந்த மாதிரி கத்துறா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுபிக்ஷாவும் விக்கல்ஸும் பேசிகிட்டு இருந்திருக்காங்க. இது வந்து இவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது ஏதோ ஒரு மேட்ரு வந்து சுபிக்ஷா இங்கே பேசுகிறதுக்காக வராங்க. ஓகேவா? அவங்க வந்து சீக்ரெட் டாஸ்க்குன்னு சொல்லி தான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயத்த சுபிக்ஷா கிட்ட சொல்லும்போது சுபிக்ஷா கேட்கறதுக்காக திவ்யா கிட்ட வராங்க. உடனே திவ்யா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவருக்கு தைரியம் இல்லையா, மூஞ்சி முன்னாடி வந்து பேச மாட்டாரா அப்படின்ற மாதிரி இவங்க கேட்க, விக்கல்ஸ் இதோ உங்கள் மூஞ்சி முன்னாடி தானே வந்துட்டேன், சொல்லுங்க அப்படின்னு இருக்கார். உள்ளே வரும்போதே விக்கல்ஸ் வந்து ஒரு மாதிரி வந்து பார்வதி எப்படி பண்ணாரோ அப்படி ஒரு மாதிரி ஆடிக்கிட்டே வராரு. வந்தவுடனே அவங்க ட்ரிகர் ஆகிட்டாங்க. இந்த மாதிரி வந்து மாக்கிங் பண்ணுறவங்க முன்னாடியெல்லாம் என்னால் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டுருக்காங்க. இவர் வெளியில் வந்து அதை பெருமையாக பேசிகிட்டு இருக்காரு. இல்லை இதில் என்ன பெருமை இருக்குது, நான் மாக்கிங் தான் பண்ணுவேன், இனிமேல் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னா, சேதுபதி நீங்கள் இதுதான் நீங்கள் விக்கல்ஸ் கிட்ட சொன்னீங்களா, இப்படி இருக்கணும் தான் ஆசைப்பட்டீங்களா, இதை நீங்கள் கேட்பீங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அந்த வீட்டுக்குள்ளே யாரையும் மார்க் பண்ணக்கூடாதுன்னு இருக்கா? கானா வினோத் வந்து தர்பீஸையும், தர்பீஸு கானா வினோத்தையும் மார்க் பண்ணால் நம்ம கேட்குறோமா? பார்வதி மார்க் பண்ணால் நம்ம கேட்குறோமா? திவ்யா மார்க் பண்ணதை நம்ம கேட்டோமா? துஷார் மார்க் பண்ணதை நம்ம கேட்டோமா? இவர் பிரவீன்ராஜ் மார்க் பண்ணதை நம்ம கேட்டோமா? விக்கல்ஸ்க்கு என்ன பண்ண போகிறீங்க? நான் மார்க் தான் பண்ணுறேன் ஆமாம் அப்படின்னு அவ்வளவு தைரியமாக பேசுகிறாரு. மறுபடியும் போகிறாங்க. திவ்யா வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி மார்க் பண்ணுறவர்கிட்ட நான் பேச விருப்பம் இல்லை அப்படின்னு திவ்யா சொல்கிறாங்க. மறுபடியும் போயிட்டு திவ்யா வந்து வம்புழைக்கிறாரு. சுபிக்ஷா கிட்ட விக்கல்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க கத்தி. உடனே விக்கல்ஸ் உள்ளே வந்துட்டு, சுபிக்ஷாவை நீங்கள் எப்படி கத்துவீங்க, யார் நீங்கள், அவர் எப்படி வந்து மாத்துறாருன்னா, நம்ம என்னமோ கேவலமான ஆட்கள் மாதிரியும் இவங்க தான் நம்ம கலாச்சார காவலர்கள் மாதிரியும் இவங்க எப்படி பேசிக்கிறாங்க, சுபிக்ஷா கிட்ட எப்படி நீங்கள் கத்துவீங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. அப்போ இவங்க சொல்கிறாங்க, சுபிக்ஷா நான் உன்னை கத்துனேனா அப்படின்னு கேட்கும்போது, சுபிக்ஷா இல்லை என்கிட்ட உங்களை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னும் போது மறுபடியும் அங்கே திவ்யாவை மார்க் பண்ணுறாரு. ஸோ அவங்க மறுபடியும் போயிட்டாங்க, உங்கள்கிட்டலாம் பேச விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. பிரஜன் கேட்குறாரு, நீ வந்து இப்போ எதுக்காக வந்தீங்க? என் தங்கச்சிக்காக நான் வந்தேன். ஓ
இவங்க உங்கள் தங்கச்சி, நீங்கள் தங்கச்சிக்காக பேசுகிறீங்களா? ஆமாம் தங்கச்சிக்காக பேசுகிறேன். ஓகே பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை பேசுங்க அப்படின்னு. பேசுவேன் போங்க அப்படின்றாரு. அப்போ பிரச்சனை வந்து கேட்குறாரு, இந்த மாதிரி தான் நடந்துச்சு, நீ என்ன எதுனே கேட்காம எதுக்கு உள்ளே வந்து பேசுகிற அப்படின்னும் போது, நான் கேட்டது நான் வந்து பேசினேன். நான் சுபிக்ஷா கிட்ட ஏன் கத்துறீங்க தான் கேட்டேன். சுபிக்ஷாவை அப்படியே மாற்றி சொல்லிட்டான். சுபிக்ஷாவை எதுக்கு கத்துற அப்படின்னு தான் கேட்டா. அப்படி இது வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் இந்த பழைய கேங்கெல்லாம் ஒன்றா சேருது. எப்படி இவங்க வந்து சுபிக்ஷாவை கத்தலாம்? சுபிக்ஷாவை கத்துறதுக்கு இவங்க யார்? அப்போ நம்ம மங்கையர் குல மாணிக்கம் கனி அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து திவ்யா வந்து டவுட்டுன்னு சொல்லிட்டு கனிக்கிட்ட போய் கேட்டிருக்காங்க போல, இந்த டாஸ்கில் என்ன இருக்குது கொஞ்சம் படித்து சொல்லுங்கன்னும் போது அவங்க தான் படித்து சொல்லியிருக்காங்க. அதை மனித குல மாணிக்கம் கனி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்புறம் என்ன எம்முக்கு என்கிட்ட வந்து அவங்க கேட்டாங்க, இனிமேல் அதெல்லாம் பேசிட்டுமே, நான் பார்த்துக்கிறேன். இப்போ எல்லாருமே மார்க் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஸ்டேஜுக்கு போகிறாங்களாமா. மார்க்கிங் பண்ணுவேன், இவங்ககிட்டலாம் மார்க் பண்ணாமல் இருக்கிற என்ன தப்பு? மார்க் பண்ணுறதுல என்ன தப்பு? நான் பண்ணுவேன், தப்பாக இருந்தால் இருட்டு போட்டு நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு. சரி, இது இந்த வீடாக போகணும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து எப்பயுமே நினைக்கிற ஒரு விஷயம். ஆனால் மாறி ஒவ்வொரு டீம் சேர்த்துக்கிட்டு, இந்த டீமை வீழ்த்துறதுக்கு இந்த டீம் செயல்படுவேன், இந்த டீமை வீழ்த்துறதுக்கு இந்த டீம் செயல்படுவேன். திவ்யா கூட மார்க் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ விக்கல்ஸ் கிட்ட பேசும்போது அவங்க மார்க்லாம் பண்ணலை. மார்க் பண்ணாத போது நம்ம எதுக்கு ஒருத்தவங்கள மார்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வியை அவங்க கேட்குறாங்க. நான் பண்ணுவேன், மூஞ்சிக்கு முன்னாடி வந்து பேச சொன்னீங்க, நான் பேசுகிறேன், நீங்கள் கேட்கல, முதுகு காட்டிட்டு ஓடுறீங்க, அந்த பயம் இருந்தால் போங்க, இப்படிலாம் பேசுகிறாரு. சிரிப்பாக இருக்குது. ஆனால் அவன் இவர் பேசுறது பார்க்கும்போது நமக்கு சிரிப்பாக தான் இருக்குது. என்னமோ அவர் மனசுக்குள்ளே இப்போ அவரும் ஒரு ரவுடி தான், நானும் ஒரு டாண்டா அப்படின்னு நினச்சிக்கிட்டார் போல இருக்கு. இனிமேல் நான் எல்லாரையும் மார்க் பண்ணுவேன். பார்வதி கிட்ட போயிட்டு, அது பாருங்க எப்படிலாம் இவங்களை யூஸ் பண்ணிக்குது பார்வதி கிட்ட போயிட்டு, பார்வதி நான் உன்னை மட்டும் மார்க் பண்ணுறேன்னு இனிமேல் சொல்லாத, நான் திவ்யாவையும் பண்ணியிருக்கேன் அப்படின்னும் போது அவ்வளோ சந்தோஷம் அந்த கரடிக்கு. ஆஹா, திவ்யாவை பண்ணிட்டியா, சூப்பர்ரா அப்படின்னு. இதெல்லாம் ஒரு பொழப்பா? சரி. ஸோ இவங்கெல்லாம் ஒன்றா சேர்றாங்க. இப்போ நாளையிலேருந்து பாருங்கள், வச்சு விளாசுறேன் பாருங்கள், அவங்கள என்ன பண்ணுறேன் பாருங்கள். எனக்கு என்னென்னா அடிதடியாக போயிருமோ, ஏன்னா பிரஜன் வேறு ரொம்ப வாய் விடுறாரு, அதனால் அடிதடியாக போயிருமோன்ற மாதிரி எனக்கு யோசனையாக இருக்குது. சேதுபதி கண்ட்ரோல் பண்ணணும், விக்கல்ஸை வார்ன் பண்ணணும். இல்லை அவர் வந்து மார்க் பண்ணுறாரு, திருப்பி யாராச்சும் எதனா ஒன்று பண்ணால் பாடி ஷேமிங்னு திருப்பி விட்டுருவார். அப்போ விக்கல்ஸ் என்ன வேணால் பண்ணலாம், மற்றவங்க யாருமே எதுவுமே பேசக்கூடாதுன்னா எப்படி? ஸோ விக்கல்ஸை சேதுபதி அவர்கள் கண்டிக்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களை விடைபெறுவது நான் அரவிந்தன்.